Hi students, welcome to Mayil Academy. Finally, ஒரு நல்ல நியூஸ். நீட் 2024க்கு ரீடெஸ்ட் கிடையாது. ஸோ ரீநீட் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நீட் 2024 கேன்சல் பண்ணல, மறுபடியும் நீங்கள் நீட் எழுத தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது சம்மந்தமாக இருக்க எல்லா கேஸையும் வந்து ஹைகோர்ட்டில் வாபஸ் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் கேஸ் போட்டிருந்தது ரிலேட்டடான இஷ்யூஸ் எதுக்கும் இனிமேல் தீர்ப்பு மறுபடியும் வராது. அதனால் நீட் மறுபடியும் வரப்போகிறதில்ல. இதுதான் இன்றைக்கி வந்திருக்க ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆட்டம் கொஷனுக்கு எது கரெக்டான ஆன்சரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் வந்து பதில் சொல்லிட்டாங்க. ஐஐடியில் வந்து 3 ப்ரொஃபஸர் கொண்ட ஒரு கமிட்டி வச்சு அந்த கொஷனுக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணதில் 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக. அதில் வந்து எந்த ஆம்பிகியூட்டியும் இல்லை. ஸோ 2nd ஆப்ஷனாக 4th ஆப்ஷனாக ரெண்டுமே கரெக்டாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. புது என்சிஆர்டியில் கொடுத்ததை பேஸ் பண்ண ஆன்சர் தான் கரெக்டு. ஸோ பழைய என்சிஆர்டியில் வச்சு நீங்கள் அதுக்கு ஆர்குமெண்ட் வந்தீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கொஷனுக்கு வந்து 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதனால் இது சம்மந்தமாக போனஸ் மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த போனஸ் மார்க் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீட் ரிசல்ட்ஸ் வந்து மறுபடியும் பப்ளிஷ் பண்ணப்படும். அதில் வந்து இந்த கொஷின் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் உங்கள் மார்க் வந்து வேரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 4 மார்க் முன்ன பின்ன போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ரிலேட்டடாக உங்களோட ஆல் இண்டியா ரேங்க்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் செகண்டரி தான். மொத்தத்துக்கு நீட் எக்ஸாம் மறுபடியும் இந்த வருஷம் எழுத தேவையில்லை. அது போக வந்து கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய ஸ்கேலில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலை. ஒரு 155 பேர் தான் வந்து இந்த லீக்கான ஆன்சரை வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து டிபார் பண்ணிடுவாங்க. 4 to 9 years அவங்கள டிபார் பண்ணிடுவாங்க, அவங்க நீட் எழுத முடியாத மாதிரி. ஸோ அது இல்லாமல் இந்த பேப்பர் லீக் ஆனது சம்மந்தமான கேஸ் வந்து தனியாக நடக்கும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணுறதெல்லாம் அது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். அதுக்கும் நம்ம கவுன்சிலிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த பசங்க மார்க்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட ரேங்க் அட்ஜஸ்ட் ஆகும் ஒன்று. அப்புறம் அந்த 1563 1563 பேர் திருப்பி எழுத போனாங்கல்ல, இதர் எழுதலாம் அல்லது வந்து உங்களுக்கு பழைய மார்க் வித்தவுட் த கிரேஸ் மார்க்ஸ் சொன்னாங்கல்ல. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் போக புது ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு அப்டேட்டு. ஸோ சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறேன். எல்லாம் கடைசியாக ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து கவுன்சிலிங் ஆஸ் பிளான்டு வந்து ஜூலை 24th ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் ஜூலை 24th தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நம்ம பேசுவோம் இன்னும். தேங்க்யூ.